வணக்கம். தமிழக அரசோட இலவச கல்வி திட்டங்கள் பத்தி நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா, அது சும்மா பொருட்கள் கொடுக்கறதோட முடிஞ்சிடுதா? இல்ல அதுக்கு மேல மாணவர்களோட உளவியல் தேவைகளை அது பூர்த்தி செய்யுதா? அவங்களோட கத்துக்கிற திறனை, மனநிலை எல்லாம் மேம்படுத்துதா? இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஆய்வு இந்த கல்வி திட்டங்களையும் சில முக்கியமான உளவியல் கோட்பாடுகளையும் இணைச்சு பார்க்குது. நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, இந்த திட்டங்கள் வெறும் பேப்பர்ல இல்லாம நிஜமாவே மாணவர்களோட மனசுல, அவங்களோட வளர்ச்சியில என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த திட்டங்களோட வெளிப்படையான பயன்கள் இருக்கு இல்லையா? அதாவது பணம் மிச்சமாகுது, பொருள் கிடைக்குது. இதெல்லாம் தாண்டி இதுக்கு பின்னால இருக்கிற உளவியல் விஷயங்கள புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ம்? அதாவது மாணவர்களோட அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகுறதுல ஆரம்பிச்சு, அவங்களோட ஊக்கம், தன்னம்பிக்கை, சமூக உணர்வு, ஏன் அவங்க தகவல்களை எப்படி எடுத்துக்கிறாங்க என்பது வரைக்கும் இந்த திட்டங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு உளவியல் கோட்பாடுகள் வச்சு நாம பார்க்கலாம். சரி, அப்போ நாம ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? உணவு. பள்ளிகள்ல மதிய உணவு திட்டம் பல வருஷமா இருக்கு. இப்போ காலை உணவு திட்டமும் வந்திருக்கு. இது பசிய போக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுல உளவியல் ரீதியா என்ன முக்கியத்துவம் இருக்குன்னு இந்த ஆய்வு சொல்லுது. ம். இங்கதான் ஆப்ரஹாம் மாஸ்லோவோட அந்த தேவை படிநிலை கோட்பாடு ரொம்ப பொருந்தி போகுது. மாஸ்லோ என்ன சொல்றாருன்னா, மனுஷங்களோட தேவைகள் ஒரு அடுக்கு மாதிரி. அடியில இருக்கிறது என்ன? உணவு, தண்ணி, தூக்கம், இந்த மாதிரி அடிப்படை உடல் தேவைகள். இந்த ரொம்ப அவசியமான தேவைகள் பூர்த்தி ஆனாதான் ஒருத்தரால அடுத்த கட்ட தேவைகள் மேல கவனம் செலுத்த முடியும். பாதுகாப்பு, அன்பு, மரியாதை, அதுக்கப்புறம் தான் படிப்பு, சுய வளர்ச்சி மாதிரி விஷயங்கள்லாம். ஓ, அப்படியா? ஆமா. நம்ம ஆய்வு சொல்றத சிம்பிளா பார்த்தா, பசியோட இருக்கிற ஒரு குழந்தைக்கு பாடம் எப்படி மனசுல ஏறும்? மதிய உணவு, காலை உணவு திட்டங்கள் இந்த அடிப்படை பசி தேவையை சரி செய்யுது. இதனால மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்த ஒரு நல்ல அடித்தளம் கிடைக்குது. இது வெறும் பசிய போக்குறது மட்டும் இல்ல, மாஸ்லோ சொல்ற அந்த பாதுகாப்பு உணர்வையும் கொடுக்குது. இதனால கவனம் சிதறுதுன்னு நாம சில சமயம் தப்பா நினைக்கிற பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமான பசிங்கிற ஒண்ணு நீங்குது. இது கிளாஸ் ரூம் சூழலையே மாத்தக்கூடியது. ம், புரியுது. தியானா, படிக்கிறதுக்கு முதல் படி. ஓகே. ஆனா பசங்க ஸ்கூலுக்கு வர்றதுக்கே சில தடைகள் இருக்கலாம் இல்லையா? குறிப்பா டிரான்ஸ்போர்ட். இலவச சைக்கிள் இல்லனா பஸ் பாஸ் கொடுக்கிற திட்டங்களை இந்த ஆய்வு எந்த உளவியல் கண்ணோட்டத்துல பாக்குது? ம். இந்த திட்டங்கள் ஊக்க கோட்பாடு, அதாவது இன்சென்டிவ் தியோரியோட தொடர்புடையதுன்னு ஆய்வு சொல்லுது. ஒரு குறிப்பிட்ட நடத்தையை செய்ய வைக்க வெளியில இருந்து சில காரணிகள், அதாவது ஊக்கிகள் பயன்படும்னு இந்த கோட்பாடு சொல்லுது. இங்க ஸ்கூலுக்கு வர்றதுல இருக்கிற கஷ்டத்தை குறைக்கிற இலவச சைக்கிளோ பஸ் பாஸோ ஒரு வலுவான ஊக்கியா இருக்கு. இது மாணவர்கள் தினமும் ஸ்கூலுக்கு வர்றது அதிகரிக்கா ஒரு இழுக்கும் காரணியா அமையுது. இது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ இப்போ காலை உணவு திட்டத்தையும் இதே ஊக்க கோட்பாட்டோடு இணைக்கலாமா? இல்ல அதுக்கு வேற உளவியல் பார்வை இருக்கா? நல்ல கேள்வி கேட்டீங்க. காலை உணவு திட்டத்தை வெறும் ஊக்கமா மட்டும் பார்க்க முடியாது. இது பி.எஃப். ஸ்கின்னரோட வலுவூட்டல் கோட்பாடு, அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் தியரியோடையும் சம்பந்தப்பட்டதுன்னு ஆய்வுல சொல்றாங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, ஸ்கூலுக்கு வர்றதுங்கிற நடத்தைக்கு காலை உணவு ஒரு பாசிட்டிவ் வலுவூட்டலா அமையுது. அதாவது ஸ்கூலுக்கு வந்தா ஒரு நல்ல அனுபவம் கிடைக்குது, சத்தான உணவு கிடைக்குது. இது அந்த நடத்தை, அதாவது ஸ்கூலுக்கு வர்றத இன்னும் அதிகப்படுத்தலாம். ஓ, அப்போ ரெண்டு விதமாவும் பயன்படுது. ஆமா, ஊக்கியாவும் இருக்கு, வலுவூட்டலாவும் இருக்கு. இது வருகையை அதிகப்படுத்துறதோட ஸ்கூல் பத்தின ஒரு பாசிட்டிவ் மனப்பான்மையையும் உருவாக்க உதவும். அடிப்படை தேவைகள், ஸ்கூலுக்கு வர்ற ஊக்கம், இதெல்லாம் பார்த்தோம். சரி, பசங்க ஸ்கூலுக்கு வந்த பிறகு அங்க இருக்கிற சூழல் அவங்களை எப்படி பாதிக்குது? குறிப்பா சமூக ரீதியா. இங்கேதான் யூனிஃபார்ம் திட்டம் வருது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ். இது மாணவர்களோட மனசுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ஆய்வு சொல்லுது. இதுக்கு கார்ல் ராஜர்ஸோட சுய கருத்து கோட்பாடு, அதாவது செல்ஃப் கான்செப்ட் தியரி ரொம்ப பொருந்தும்னு ஆய்வு சொல்லுது. நம்மள பத்தி நாமளே என்ன நினைக்கிறோம், என்ன உணர்றோம், என்ன நம்புறோங்கிறது தான் நம்ம சுய கருத்து. யூனிஃபார்ம் திட்டம் என்ன பண்ணுதுன்னா, பசங்க மத்தியில வெளிப்படையா தெரியற சமூக பொருளாதார வித்தியாசங்களை குறைக்குது. அவன் வசதியானவன், நான் ஏழை, இல்ல அவன் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கான், நான் போடல, இந்த மாதிரி ஒப்பீடுகளுக்கு அங்க இடம் இல்லாம போகுது. ஆமா, அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான்.
இதுல ஒரு முக்கியமான உளவியல் தாக்கம் இருக்கு. இந்த வெளிப்படையான வித்தியாசங்கள் குறையும் போது மாணவர்கள் தங்களை மத்தவங்களோட ஒப்பிட்டு தாழ்வா நினைக்கிறதோ இல்ல உயர்வா நினைக்கிறதோ குறைய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா எரிக் எரிக்சன் சொல்ற அந்த செயலோக்கம் எதிர் தாழ்வுணர்வு பருவம் இருக்கு இல்லையா, அதாவது சுமார் 6-12 வயசு, அந்த சமயத்துல இது ரொம்ப முக்கியம். அப்போ குழந்தைங்க ஸ்கூல்ல தங்களை நிரூபிக்கணும், திறமையா இருக்கும்னு உணர விரும்புவாங்க. யூனிஃபார்ம் மாதிரி சமத்துவமான விஷயங்கள் தாழ்வு மனப்பான்மை வர்றதுக்கான ஒரு காரணத்தை குறைக்குது. இது மாணவர்கள் கிட்ட ஒற்றுமை உணர்வையும் ஒவ்வொருத்தரோட சுயமரியாதையும் பாதுகாக்க உதவுது. ஆய்வு இத ஒரு பாசிட்டிவான பாகுபாடு இல்லாத கற்றல் சூழலை உருவாக்குற கருவியா பாக்குது. யூனிஃபார்ம் மட்டும் இல்லையே, இலவசமா கொடுக்கிற ஸ்கூல் பேக், செருப்பு, இது மாதிரி விஷயங்களும் இதே மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துமா? அது கொடுக்கிற விதம் முக்கியமா? கண்டிப்பா. ஆய்வு இந்த விஷயத்தையும் சொல்லுது. இங்க ஆல்பர்ட் பண்டூராவோட சமூக கற்றல் கோட்பாடு, அதாவது சோஷியல் லேர்னிங் தியரி ஞாபகத்துக்கு வருது. குழந்தைங்க மத்தவங்களை பார்த்துதான் கத்துக்கிறாங்க. ஸ்கூல்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி அடிப்படை பொருட்கள் கிடைக்கும் போது அது சமூக ஒப்பீட்டை குறைக்குது. அவங்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்ல அப்படிங்கிற ஏக்கம் இல்ல பொறாம உணர்வு வராம தடுக்கலாம். இது மாணவர்களிடையே சமத்துவத்தையும் ஒத்துழைப்பையும் வளர்க்கும். சரி சரி. இன்னொன்னு, இந்த பொருட்களை கொடுக்கிற டீச்சர்ஸ் இல்ல மத்த ஸ்டாஃப் எப்படி நடந்துக்கிறாங்கிறது முக்கியம். எரிக்சன் கோட்பாடு படி அவங்களோட அன்பான கனிவான அணுகுமுறை மாணவர்களோட பாதுகாப்பு உணர்வையும் நம்மள மதிக்கிறாங்கிற எண்ணத்தையும் வலுப்படுத்தும். இது அவங்க தன்னம்பிக்கைக்கு உதவும். ஆக பொருள் கிடைக்கிறதோட அது எப்படி கிடைக்குதுங்கிற சூழலும் முக்கியம். கல்வி உதவித்தொகை மாதிரி திட்டங்கள் பத்தியும் ஆய்வுல இருக்குன்னு சொன்னீங்க. அது மாணவர்களோட தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துதுன்னு சொன்னீங்க. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? ஓ, அதுவா? ஆமா. கல்வி உதவித்தொகை பாண்டூராவோட சுயத்திறன் கோட்பாடு, அதாவது செல்ஃப் எஃபிகசி தியோரியோட இணைச்சு பார்க்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட வேலைய தன்னால ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை தான் சுயத்திறன். உதவித்தொகை குறிப்பா ஒரு மாணவரோட படிப்பை அங்கீகரிக்கிற மாதிரி கிடைக்கும் போது அது என்னால முடியுங்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்துது. இது வெறும் பண உதவி மட்டும் இல்ல, இது ஒரு அங்கீகாரம், ஒரு ஊக்கம். இது மாணவர்கள் இன்னும் முயற்சி பண்ணவும் கஷ்டமான சவால்களை சந்திக்கவும் தேவையான மன உறுதியை கொடுக்குது. இது அவங்க படிப்பை தொடர்றதுக்கான உந்துதலையும் அதிகப்படுத்துது. இதுவரைக்கும் தேவைகள், ஊக்கம், சமூக சூழல், சுயமதிப்பை பத்தி பேசணும். இனி கத்துக்கிறதோட மையத்துக்கு வருவோம். அறிவாற்றல் வளர்ச்சி. மாணவர்களுக்கு இலவசமா கொடுக்கிற பாட புத்தகம், நோட்டு புத்தகம் மாதிரி கருவிகள் உளவியல் ரீதியா கத்துக்கிறதுக்கு எப்படி உதவுது? இங்க ஜீன் பியாஜேவோட அறிதல் வளர்ச்சி கோட்பாடு, அதாவது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியோரி முக்கியம்னு ஆய்வு சொல்லுது. பியாஜே என்ன சொல்றாருன்னா, குழந்தைங்க தகவல்களை சும்மா வாங்கி வச்சுக்கிறவங்க இல்ல, அவங்க தங்களோட சுற்றுப்புறத்தோட பேசி பழகி அதுல ஈடுபட்டு அறிவை அவங்களே உருவாக்குறாங்க. சரி. இலவசமா புத்தகமும் நோட்டும் கையில கிடைக்கும் போது மாணவர்கள் படிக்க, எழுத, யோசிக்க, குறிப்பெடுக்க, படம் வரைய எல்லாம் தூண்டப்படுறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு பையன் தன் சொந்த நோட்ல ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு எழுதுறது சும்மா அத காதால கேட்கறத விட ஆழமான புரிதலை கொடுக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இந்த பொருட்கள் அந்த செயல்பாட்டு கற்றல், அதாவது ஆக்டிவ் லேர்னிங் ரொம்ப அவசியமான கருவிகளா மாறுது. அது அறிவு உருவாகிற செயலுக்கு நேரடியா உதவுது. இப்போ நாம டெக்னாலஜி காலத்துல இருக்கோம். இலவச லேப்டாப் கொடுக்கிற திட்டம் பத்தி ஆய்வு என்ன சொல்லுது? இது கத்துக்கிறதுல என்ன மாதிரி உளவியல் தாக்கங்களை ஏற்படுத்தும்? இதுவும் சும்மா புத்தகம் மாதிரி ஒரு கருவியா இல்ல அதுக்கும் மேலையா? ஆய்வு லேப்டாப்ப வெறும் கருவியா பார்க்கல, இது பல கற்றல் கோட்பாடுகளோட ஒரு கலவையா தெரியுது. ஒண்ணு, இது கட்டுமானவாத கற்றல் கோட்பாடு, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி. வைகாட்ஸ்கி, ப்ரூனர் மாதிரி ஆட்கள் சொன்னது அதுக்கு வலு சேர்க்குது. மாணவர்கள் தகவல்களை தேட, ஆராய, தொகுக்க, தங்களுக்கு புரியுற மாதிரி அறிவை உருவாக்கிக்க லேப்டாப் ஒரு பவர்ஃபுல்லான கருவி. இன்டர்நெட் வசதி மூலமா பரந்த உலக தகவல்களோட அவங்க கனெக்ட் ஆக முடியுது. இது சுய கற்றல, அதாவது செல்ஃப் டைரக்டட் லேர்னிங்க ரொம்ப ஊக்குவிக்குது. மனுஷனோட மூளை தகவல்களை எப்படி வாங்குது, ஒழுங்குபடுத்துது, சேமிக்குது, திரும்ப எடுக்குதுங்கிறத பத்தினது இது. லேப்டாப் தகவல்களை திரட்ட, வகைப்படுத்த, நோட்ஸ் எடுக்க, சிக்கலான விஷயங்களை படமா பார்க்க, விஷுவலைசேஷன், லாஜிக்கா யோசிக்க எல்லாம் உதவுது.
இது மாணவர்களோட ஞாபக சக்தி, பிரச்சனை தீர்க்கும் திறன், விமர்சனமா சிந்திக்கிற திறன் மாதிரி உயர்நிலை அறிவாற்றல் திறன்களை ஹையர் ஆர்டர் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை மேம்படுத்த உதவுது. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் பத்தியும் ஆய்வுல இருக்கா? டெக்னாலஜி கிளாஸ் ரூம்குள்ள வரும்போது அதோட தாக்கம் என்ன? அருகாமை வளர்ச்சி வட்ட கோட்பாடு, அதாவது ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் ZPD-யோட இணைச்சு பாக்குறாங்க. ZPD-னா என்னன்னா, ஒரு மாணவர் தனியா என்ன செய்ய முடியுங்கிறதுக்கும் ஒரு திறமையான வழிகாட்டியோட, அது டீச்சரா இருக்கலாம், கூட படிக்கிற பையனா இருக்கலாம், இல்ல டெக்னாலஜியா கூட இருக்கலாம், உதவியோட என்ன செய்ய முடியுங்கிறதுக்கும் உள்ள இடைவெளி. சரி. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ல இருக்கிற அந்த இன்டராக்டிவ் டூல்ஸ், வீடியோஸ், சாஃப்ட்வேர் இதெல்லாம் டீச்சருக்கு ஒரு கூடுதல் வழிகாட்டியா வேலை செஞ்சு மாணவர்களை அவங்களோட இப்போய நிலைக்கு மேல போய் புதிய கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களை புரிஞ்சுக்க உதவுது. டெக்னாலஜி இங்க கத்துக்கிறத ஈஸியாக்குற ஒரு பாலமா இருக்கு. இதே மாதிரி திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் பத்தியும் ஆய்வு பேசுது. ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், இது தாண்டேக்கோட விளைவு விதி, பயிற்சி விதியோட ஒத்து போகுது. அதாவது செஞ்சு பாக்குறது மூலமாவும் அதோட பயனை உணர்றது மூலமாவும் கற்றல் நல்லா பதியும். சரி, இத்தனை திட்டங்களையும் கோட்பாடுகளையும் தனித்தனியா பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம ஆய்வு சொல்ற மொத்த சித்திரம் என்ன? இந்த திட்டங்கள் எல்லாம் சேர்ந்து மாணவர் மேல ஒரு கூட்டு விளைவு சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட் ஏற்படுத்துதா? கண்டிப்பா. ஆய்வு அததான் அழுத்தமா சொல்லுது. இதெல்லாம் தனித்தனி தீவுகள் இல்ல, ஒரு ஒருங்கிணைஞ்ச சப்போர்ட் சிஸ்டமோட பகுதிகள். மாஸ்லோ சொன்ன மாதிரி அடிப்படை தேவைகள், உணவு, சுகாதாரம் பூர்த்தியாகுது. ராஜர்ஸ், பாண்டோரா, எரிக்சன் பார்வையில சமூக சமத்துவம், பாசிட்டிவ் சுய கருத்து, பாதுகாப்பு உணர்வு, யூனிஃபார்ம், ஒரே மாதிரி பொருட்கள், ஸ்டாஃப் கவனிப்பு இதெல்லாம் வளர்க்கப்படுது. பியாகே, வைப்ரோட்ஸ்கி, ப்ரூனர் பார்வையில கத்துக்கிறதுக்கான கருவிகளும் அறிவை உருவாக்க வாய்ப்புகளும் புத்தகம், லேப்டாப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொடுக்கப்படுது. ஊக்க கோட்பாடு, வலுவூட்டல் கோட்பாடு, சுயத்திறன் கோட்பாடுகள் படி ஸ்கூலுக்கு வர்றதுக்கும் படிப்பை தொடர்றதுக்கும் ஊக்கமும் தன்னம்பிக்கையும், பஸ் பாஸ், சைக்கிள், உதவித்தொகை, காலை உணவு கிடைக்குது. ஆக ஆய்வு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த திட்டங்கள் ஒரு மாணவரோட முழுமையான வளர்ச்சி, உடல், மனம், சமூகம், அறிவுன்னு பல பக்கங்கள்ல சப்போர்ட் பண்ற மாதிரி ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு. இது வெறும் செலவில்ல, இது மனித மூலதனத்துல செய்யப்படுற ஒரு நீண்ட கால முதலீடு. இன்னும் சொல்ல போனா இது உளவியல் கோட்பாடுகளை நடைமுறைக்கு கொண்டு வர்ற ஒரு பெரிய முயற்சி. அப்படியானா இந்த கொள்கைகளை உருவாக்குனவங்க ஏதோ ஒரு வகையில இந்த உளவியல் தாக்கங்களை உணர்ந்தோ இல்ல உணராமலோ மாணவர்களோட அடிப்படை தேவைகளையும் மனநிலையும் கணக்குல எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாமா? திட்டங்களோட வடிவமைப்புல உளவியல் ரீதியா மாணவர்களுக்கு தேவையான ஆதரவை கொடுக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பின்னணிய புரிஞ்சுக்கிறது இந்த திட்டங்களை வெறும் இலவசம்னு பார்க்காம அதோட ஆழமான நோக்கத்தையும் கல்வியிலையும் சமூகத்திலையும் அது ஏற்படுத்தக்கூடிய நல்ல விளைவுகளையும் பாராட்ட உதவுது. ரொம்ப அருமையா விளக்குனீங்க. இந்த உளவியல் பார்வை உண்மையிலே தமிழகத்தோட கல்வி திட்டங்களுக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுக்குது. சரி, இந்த கலந்துரையாடலோட இறுதியில நம்ம நேயர்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. நம்மளோட ஆய்வு இப்ப இருக்கிற திட்டங்களை உளவியல் கோட்பாடுகளோட இணைச்சு பார்த்துச்சு. நீங்க இந்த ஆய்வுக்கு அப்பால யோசிச்சு பார்த்தா எதிர்காலத்துல மாணவர்களோட கற்றலையும் அவங்களோட ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் இன்னும் மேம்படுத்த சில குறிப்பிட்ட உளவியல் கோட்பாடுகள், உதாரணத்துக்கு உள்ளிருந்தே வர்ற ஊக்கத்தை வளர்க்கிறது, மன அழுத்தத்தை சமாளிக்கிற திறனை அதிகப்படுத்துறது, இல்ல படைப்பாற்றலை தூண்டுறது மாதிரி மையமா வச்சு என்ன மாதிரி புதிய கல்வி முயற்சிகளை செய்யலாம், இல்ல இப்போ இருக்கிற திட்டங்களையே இன்னும் எப்படி மெருகேற்றலாம், இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான ஆய்வுல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி.